கண்ணியத்திற்குரியவர்கள மக்காவில் மழை இன்னும் அதிகமாக பெய்யணும், ரஹ்மத்துடைய மழையாக பெய்யணும்னு சொல்லி எல்லாம் துவா செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு ஜனவரி 10ஆம் தேதி 2025 ஷேக் அப்துல்லா ஜுஹனி ஷேக் ஹஜரத் அவங்க குத்துபா ஓடும்போது குத்துபாவில் துவா கேட்டாங்க. அல்லாஹும் மஹிஸ்ஸனா அல்லாஹும் மஹிஸ்ஸனா அல்லாஹும் மஹிஸ்ஸனா, யாரெல்லாம் மழையை நீ பொழிய செய்வாயான்னு துவா கேட்குறாங்க. ஏன்னா மழை முன்னே மக்காவில் தேவையாக இருக்குது. சென்ற தடவை 6ஆம் தேதி பெஞ்ச மழை ரஹமத்துடைய மழையாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு. இன்னும் மதிய மழை ரஹமத்துடைய மழை அதிகமாக பெய்யணும்னு துவா செய்யுங்க. அதுபோல் கஅபத்துல்லாவில் நம்ம உள்ளே போய் கீழே மத்தாஃபில் போய் கஅபத்துல்லாவுக்கு நெருக்கமாக தவாஃப் செய்யணும்னா இஹ்ராமோடு தான் போகணும். மற்றபடி மேல் மாடி பள்ளி உள்பள்ளி மேலே போகிறதுக்கெல்லாம் இஹ்ராம் தேவையில்லை, சர்வசாதாரணமாக மேலே போய்க்கலாம். கீழே கஅபத்துல்லாவுக்கு சமீபமாக அண்டர் கிரவுண்டில் போய் நம்ம தவாஃப் செய்யணும்னா கண்டிப்பாக இஹ்ராமோடு தான் போகணும். அதனால் என்ன செய்யலாம்னா உம்ரா அல்லாத மற்ற நேரங்களில் மக்கள் இஹ்ராம் மேலே போட்டுக்கிட்டு அங்கே கஅபத்துல்லாவுக்கு சமீபமாக போய் தவாஃப் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாம் நல்லா இருக்கலாம். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜனவரி 10ஆம் தேதி ஜும்மாவுடைய தொழுகைக்காக இருக்கிறோம். மக்கா முக்கர்ரமாவில் ஜனவரி 6ஆம் தேதி மழை பெஞ்சிச்சு. மாஷா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தான மழை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் கூடுதலாக இருந்துச்சு. இந்த மழைக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல குளுமையாக இருக்கிறது. இந்த மழையின் மூலமாக நல்ல பிரயோஜனம் தான் ஏற்பட்டிருக்கு. 2 நாள் வெயில் அடிச்சு, ஜனவரி 7, 8, 9 வெயில் அடிச்சு. இன்னைக்கு 10ஆம் தேதி ஜும்மாவுடைய நாள். இந்த மேகமூட்டமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப அருமையாக இருக்குது. ஜும்மா தொழுகிறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கிறது. 79ஆம் நம்பர் கேட்டு முன்னாடி தொழுகிறதுக்கே இங்கே பார்த்தீங்கன்னா வெயில்னால மக்கள் அதிகமாக அமர மாட்டாங்க. ஆனால் இப்போ வெயில் இல்லாதனால முழுமையாக ஹரம் ஷரீஃபுடைய வெளிப்பகுதியெல்லாம் மக்கள் அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, மேகமூட்டமாக இருக்குது. ஜும்மாவுடைய நேரம் மணி 12:20 மணி ஆகுது. மக்கள்லாம் ஜும்மாவை எதிர்பார்த்து அமர்ந்துருக்காங்க. மாஷா அல்லாஹ் நல்லா குளுமையாக இருக்குது. எப்பவுமே வெயில் நேரங்களில் இந்த பகுதிகளில் மக்கள் அதிகமாக அமர மாட்டாங்க. ஆனால் இப்போ வெயில் இல்லாதனால மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் நிறைவாக ஃபுல்லாக வெளிப்பள்ளி ஃபுல்லாகவே அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மாஷா அல்லாஹ். நான் 79ஆம் நம்பர் கேட்டு பாப் மலிக்கின் இதுக்கு நேராக நிற்கிறான். இங்கேருந்து பார்த்தோம்னா நேராக ஹரம் தெரியும். ஹரமை பார்த்து இங்கேருந்து தொழுகலாம். மாஷா அல்லாஹ். ஏராம் கட்டி உள்ளவங்க தான் உள்ளே போக முடியும். எஹ்ராம் இல்லாமல் சாதாரணமாக ட்ரெஸ் போட்டுக்கக்கூடியவங்க ஆண்கள் அவங்க வெளிப்பகுதியில் தான் தொழுக முடியும். மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நல்ல குளுமையாக இருக்கனால எந்த வெயிலும் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. தரையெல்லாம் நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தயாராக இருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடத்தில் ஜும்மாவுக்கு உண்டான அது பாங்கு சொல்லிடுவாங்க. ஜும்மாவுக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. 2:30 மணிக்கு மழை ஆரம்பிச்சிருக்கு. மாஷா அல்லாஹ். ஜும்மாவில் மழைக்காண்டி துவா கேட்டாங்க. இன்னும் மக்காவில் மழை தேவைன்னு சொல்லிட்டு மக்காவில் ஜும்மாவுக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மாஷா அல்லாஹ் எல்லாம் மழைக்காண்டி துவா செஞ்சு கேட்டு பெற்ற மழை தான் இது. அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ பேஞ்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டி பாருங்கள் ரோட்டில் தண்ணி. பொதுவாக மக்காவுடைய பகுதி வந்து மலைப்பகுதியில் உள்ளது, மேடு பள்ளமாக உள்ளது. மழை லேசாக பெஞ்சாவே பெரிய அளவில் வெள்ளம் மாதிரி ஓடுறக்கூடிய அமைப்புகள் தெரியும். அது மக்காவுடைய யதார்த்தமானது. ஒரு 5 நிமிஷம் லேசாக பெஞ்ச மழை தான், தண்ணி பாருங்கள் எப்படி ஓடுது. ஒரு 5 நிமிஷம் பேஞ்சதுக்கே இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மழை தேவை தான் மக்காவில். அல்ஹம்துலில்லாஹ் அது பிரயோஜனமான மழையாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். Ağaçlara bak, ağaçlara. Ağaçlara bak. Burada bile bunlar. Gel gel. Geliyorum.